போல, அவர் வேலையை விட்டு தூக்கல. சிஸ்டம் எப்போதும் வந்து ஒரு இணக்கமா தான் இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு இணக்கமா தான் இருக்கு. ஒரு வான் பண்ணும், உங்க அதிகாரத்துக்கு மீறி நீங்க ஒண்ணு பண்ணீங்கன்னா உங்களை வான் பண்ணும். அதான் நான் சொன்னா ஹையரார்க்கியோட நம்ம முதல்ல பேசுறதுன்றது அது வந்து ரொம்ப அவங்க தப்புன்னு சொல்றாங்கல்ல. நீங்க நான் வந்து இப்போ நம்ம நார்மலா சராசரியா நம்ம நைட்ல நம்ம போகும்போது ஒரு போலீஸ் கூப்பிட்டு கேட்கறாங்கன்னா அப்ப நம்ம பதில் சொல்லுவோம். அந்த பதில் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ட்ரிகர் ஆச்சுன்னா அவங்க நம்ம மிரட்டுறோம், அவங்க வேற சந்தேகங்களோட பாக்குறாங்கல்ல. அந்த மாதிரியான இதுதான் இது. இல்ல நீங்க லாஜிக் மீறலாம், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்ற சொன்னீங்கன்னா நான் கரெக்டா அந்த அந்த சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம் சார், சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். அது நம்ம வந்து போறதுக்கு தேவைப்படல சார். அவ்வளவு ஆமா, கண்டப்பட்ட கதை தான். சொல்லுங்க. சார் எனக்கு எந்த பிரச்சனையுமே கொடுக்கல சார். அவங்க ரொம்ப ஜெனுனா ரொம்ப டீசெண்டா இதை ஹேண்டில் பண்ணாங்க. படம் பார்த்தாங்க, பார்த்துட்டு எங்களுக்கு சில கெட்ட வார்த்தைகள் மட்டும் மியூட் பண்ண வச்சாங்க. மற்றபடி அவங்க இந்த இதுக்கு எதுவுமே பெருசா ஆட்சேபனை பண்ணவே இல்லை. அவங்களே நிறைய ஃப்ரீடமாக தான் எங்ககிட்ட நல்லா பேசினாங்க. இந்த படமா ரொம்ப சந்தோஷமா பேசினாங்க. அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இது நடந்தது வந்து 96 சம்திங் 96 97ல. ஸோ வந்து அந்த போலீஸா தமிழுக்குமே வந்து அந்த கேஸ் நம்ம முதல்ல தெரியல, நாங்கள் ஃபாலோ பண்ணோம், ட்ரை பண்ணோம். ஏன்னா அது இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும் மீடியா பண்ணி காட்டுறதுக்கு அவங்கள. பட் அது எங்களை கிடைக்கவே முடியல. ஒருவேளை இதை பார்த்து வந்தாலும் அவங்க மீடியா பண்ணி கண்டிப்பா அறிமுகப்படுத்தும். இல்ல சார், பாரபட்சம் இல்லை. இது ஒரு பொது மனநிலை தான். அது ஒரு பொதுவான மனநிலை வந்து என்னவா இருக்குன்னா, இந்த மாதிரியான இங்க வந்து நம்ம சிறுபான்மைன்னு சொல்ற ஒரு சமூகத்தினுடைய இது இருக்குல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. அதை நமக்கு ஒரு சில நேரங்கள் உறுத்துவாங்கல்ல, அந்த உறுத்துறதான் காட்டுறோம். ஏன்னா ஒரு போலீஸ் வந்து அது கேட்டாலும் இன்னொரு போலீஸ் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்றாருல்ல, அவர் வந்து சார் நீங்க போங்க சார் பண்றது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கும். இது கண்டிப்பா ஒரு டிஸ்கஷன் தானே, இது அது தேவைப்படுதுன்னு தோணுது. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் பிரஸ் முன்னாடி பேசுறேன், தப்பா பேசினா தப்பாயிடும். இல்ல சார், நான் என்னைக்குமே முதல் படத்துல இருந்து சொல்றதுதான், ஒருத்தரால படம் ஓட போறது இல்லை. அது வந்து ஒரு ஃபேமிலி ஆட்டம், ஒரு டீம் ஆட்டம். இன்னைக்கு நான் என்னோட டீமோட சந்தோஷமா நிற்கிறேன்னா எல்லாரும் அவங்களோட வேர்வை சிந்திருக்காங்க. விக்ரம் ஏற்கனவே போட்டது மாதிரி அருமையா இருந்தது படம். ரொம்ப வர வர அருமையா கண்டு வரீங்க. அடுத்தது மகிழ்ச்சி. பல பேர் வந்து தந்தை பேர பிள்ளைன்னு போட்டிருந்தாலும் ராஜேஸ்வரின்னு பெரிய ராஜகுமார் வந்திருக்க பத்திரிகை அனைவருக்கும் நன்றி. படம் பார்த்துருக்கீங்க. இந்த படம் வந்து 25 ரிலீஸு. இது வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டு. ஸோ உங்களுக்கான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம், அதுக்கான பதிலை கண்டிப்பாக நான் சொல்லுவோம். இந்த படத்தை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பேசலாம். நன்றி. எல்லாருக்கும் தேங்க்யூ. இதான் என் ஃபர்ஸ்ட் படம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் படம் அமையிறது, ஒரு நல்ல டீம் அமையிறது கஷ்டம். எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ 25th போய் பாருங்க படம். எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே நான் விக்ரம் சாரோட டானாகாரன் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் பேர ஆதரவு கொடுத்துருந்தீங்க மீடியா. இந்த படத்துக்கு அதே ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் முதல் படம் டானாகாரன் ஆரைட்டா போனேன். அடுத்து இந்த படம் வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. இந்த டீம் அமைஞ்சதுக்கு நான் மிகவும் நன்றி சொல்கிறேன். இந்த படத்தில் 50% செட்டு போட்டுருக்கு. அது லைவாக இருக்கும். உங்களுக்கு படத்தை பார்த்துட்டு நல்ல ஒரு ரிவ்யூ நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப அன்போடு கேட்டுருவேன். அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 25 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாத்துக்கும் ஒரு படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் மட்டும்தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த முடியும். நல்லபடியாக சேர்த்துனீங்க அப்படின்னா
மற்ற இதெல்லாம் நல்லா வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு நல்ல படத்தை வந்து மக்கள் வந்து கொண்டாடுற மாதிரி இருக்கும். நன்றி. வணக்கம். சிறை டிசம்பர் 25 தியேட்டருக்கு வருது. இது வந்து ஒரு நல்ல டீம். லலித் சார் ப்ரொடியூசர் ஆஃப் 7 ஸ்க்ரீன், அக்ஷய் இஸ் கெட்டிங் இன்ட்ரடியூஸ்ட். நம்ம டானாக்காரன் டீம், தமிழ் சார் அவரோட கதை, அவரோட சீனியர் சுரேஷ் சார் டைரக்டர், மாதேஷ் டானாக்காரன், என்னோட டானாக்காரன் டீம் மாதேஷ், பட் அவர் பெரிய டிஓபி தான். அண்ட் அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர், நாங்கள் எல்லாமே ஒரு பெரிய டீம் இங்கே இருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு படம் கொடுத்ததுக்கு. ரியாக்ஷன் ஃப்ரம் த ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப சந்தோஷம் கொடுத்துருக்கு. இதே மாதிரி ஆடியன்ஸும் வந்து தியேட்டரில் வந்து பார்த்து இதை என்ஜாய் பண்ணி கோ ஸ்ப்ரெட் த வேர்ல்ட். இது வந்து ஒரு நல்ல படம் அப்படிங்கிறத தாண்டி தமிழ்லேருந்து ஒரு நல்ல படம் வந்திருக்கு, பெருமை சேர்க்குற மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அப்படிங்கிறது நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அதுக்கெலாம் வந்து ஆடியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி தியேட்டரில் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. இல்ல சார், இது வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட்ன்றதுனால டானாக்காரன் தமிழ் அவர் வந்து இப்படியான ஒரு கைதியை கொண்டு போனதான் அந்த கதை. ஸோ அதனால இப்போ இந்த மாதிரியான கைதிகள்ன்றதை தாண்டி இது வந்து விசாரணை கைதிகளை பற்றின கதை. வந்து ஒரு குற்றம் நிரூபிக்கப்படாத சாட்டப்பட்ட ஒரு விசாரணை கைதியுடைய கதை இது. அது அவருடைய லைஃப்ல நடந்ததுனால அந்த கதையை நாங்கள் இப்படி எடுத்துருக்கோம். அப்படிலாம் இல்லை சார், அப்படிலாம் இல்லை. சிறை சிறையாக தான் சொல்லுவோம். இல்ல இல்ல, நமக்கு ஜெயில்ன்றது வந்து எல்லாருக்கும் பொதுவாக அது. சிறை வந்து கொஞ்சம் தோண நல்லா இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம சிறைன்னு வச்சு சார். இது வந்து இப்போ நம்ம படத்துல சிவகங்கைன்னு வச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் பேர் வேண்டாம். இல்லை சார், நாங்கள் ட்ரை பண்ணோம். என்னன்னா இது நடந்தது வந்து 96 சம்திங், அந்த 96 97ல். ஸோ வந்து அந்த போலீஸா தமிழுக்குமே வந்து அந்த கேஸ் நம்ம முதற்கொண்டு தெரியல. நாங்கள் ஃபாலோ ட்ரை பண்ணோம். ஏன்னா அது இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும் மீடியா முன்னாடி காட்டுறதுக்கு அவங்கள. பட் அது எங்களை கிடைக்கவே முடியல. ஒருவேளை இதை பார்த்துட்டு வந்தாலும் அவங்க நம்ம மீடியா முன்னாடி கண்டிப்பாக அனுமதிப்போம். பேச்சில் நீங்களாம் வெற்றி பண்ணிட்டீங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக ப்ரொடியூசர் ஸ்மைல் பண்ணாருன்னா அது பெரிய வெற்றியை நான் ஏற்றுப்பேன். அவ்வளோதான். இல்லை சார், எனக்கு அப்படி யூஏ கொடுத்ததும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் இந்த மாதிரியான படங்களை வந்து நம்ம சென்சார் வந்து ரொம்ப சரியா கொண்டு போகணுன்றது ஒன்று இருந்துச்சு. அதுக்கு ப்ரொடியூசர் ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணாரு. ஏன்னா அவர் ஆரம்ப கட்டத்திலேருந்து இந்த படத்தை வந்து ரொம்ப அழகா எப்படி அதை நீட்டாக கொண்டு போய் இதில் சேர்க்கணுன்றத அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதை சரியா பண்ணிட்டார். எனக்கு யூஏ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் அப்படி இல்லை. இந்த படத்துக்கு வந்து நாங்கள் ரைட்ஸ் வாங்க போகும்போது எங்களுக்கு வந்து அந்த படம் தான் கிடச்சிச்சு உடனே. இப்போ வேறு படம் 2-3 படம் போட்டிருந்தோம். அந்த படம் வந்து ரைட்ஸ் கிடைக்கல. ஏன்னா இது வந்து நம்ம வீடியோ ரைட்ஸும் வாங்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி இப்போ இளையராஜா சார் இப்போ பாட்டு போடணும், இளையராஜா சார்ட்டையும் வாங்கணும், மியூசிக் கம்பெனிட்டு வாங்கணும். இது உடனே கிடைக்கல. எது எங்களுக்கு உடனே கிடைக்கிற மாதிரி இருந்துச்சோ அது ட்ரை பண்ணி வாங்கணும். அதான் ரீசன், வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடிக்கிற ஆசையெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. அது பையனோட இருக்குது. நிச்சயம் பண்ணுவோம். அந்த ஆவடி இருக்கிற அந்த ட்ரைனிங் காலேஜில் பேசிட்டு இருக்கோம். படலிஸ்க்கு அப்புறம் அங்கே போய் போடலான்னு சொல்லி ஒரு எண்ணம் வருது. அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு நல்ல படம், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க.
அது அது சொல்றதே பெரிய விஷயம். அது வந்து அந்த ஒத்த வார்த்தை சொல்ற மாதிரி சொல்லி விட்டுருவாங்க. அது மாதிரி ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஆமாம், இப்போ போலீஸ் இறக்கி காமிக்கணுங்கிற எண்ணம் இல்லை, ஏற்றி காமிக்கிற எண்ணமும் இல்லை, கரெக்டாக காமிக்கணும், அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அந்த விதத்தில் வந்து நாங்கள் சூஸ் பண்ணுற கதைகள் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், ஒரு பாசிட்டிவ் ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கணும் அப்படின்னு நம்பி எடுக்கிறோம். டானாகாரனில் வந்து அது ஒரு அந்த அந்த கேரக்டருக்கே வந்து போலீஸ் இடம் வந்து ஒரு ஷாக்காக இருக்கும். இது வந்து உள்ளே பழகினவன், அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ ரெண்டுமே வந்து நல்ல விஷயம் சொல்ல வரோம். ஸோ அந்த விதத்தில் நல்ல விஷயம் சொல்லியிருக்கோம் நம்ம. எல்லாரும் படம் பார்க்கட்டுமே. ஆக்சுவலாக ஒரு காட்சியை வந்து நமாஸ் பண்ணுற ஒரு சீன் பக்கத்துலேயே ஹிந்து கோயிலும் சாமி கும்பிட்ற இருக்கும். ஆனால் வந்து போலீஸ்கார் வந்து நமாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதே இடத்துல இன்னொரு சாமி கும்பிட்டுருக்காங்க. இது மட்டும் பாரபட்சமாக இருக்குங்க. இல்லை சார், பாரபட்சம் இல்லை. இது ஒரு பொது மனநிலை தானே. அது ஒரு பொதுவான மனநிலை வந்து என்னவா இருக்குன்னா, இந்த மாதிரியான இப்போ இங்க வந்து நம்ம சிறுபான்மைன்னு சொல்ற ஒரு சமூகத்தினுடைய ஒரு இது இருக்குல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, அதை நமக்கு ஒரு சில நேரங்கள் உறுத்துவோம்ல, அந்த உறுத்துறதான் காட்டுறோம். ஏன்னா ஒரு போலீஸ் வந்து அது கேட்டாலும் இன்னொரு போலீஸ் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்றாருல்ல, அவர் வந்து சார் நீங்க போங்க சார் நடந்துட்டு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கும். இது கண்டிப்பா ஒரு டிஸ்கஷன் தானே, இது அது தேவைப்படுதுன்னு எனக்கு தோணுது. அது ஒண்ணு இல்லை. இல்ல சார், இது அவரு காதலிங்க, அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு, கல்யாணம் பண்ணி அவ்வளவுதானே சார். மனைவி எப்பவுமே காதலிச்சு தானே சார் இருப்போம். நமக்கு யார் காதலுக்கு தேவை, உதவி தேவை, அவங்களுக்கு போய் செய்யறோம், அவ்வளவுதான். 25, 50 இப்படி போச்சுன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான இதுதான். பட் இப்போ காருன்றது வந்து இது ஒரு முதல் காரு. ஸோ வந்து சந்தோஷமான விஷயம் எனக்கு அந்த லலித் சார் கொடுத்தது. இப்போ முதல் படத்தில் நடந்தது, விக்ரம் சாரோட 25வது படத்தில் நடக்கிறது. பட் அதுதான் ஒரு நல்ல மெமரி தானே சார், நல்ல மெமரி. இந்த மெமரி வந்து நமக்கு அடுத்தடுத்த படங்களுக்கு வந்து சரியா நம்ம ஸ்கிரிப்டை கொண்டு போகணுன்ற ஒரு ஆர்வமா இருக்கு. மற்றபடி அப்படி இல்லை சார். நமக்கு வந்து இல்லை, அது ஒரு சின்ன இதுதான். அது அந்த டைம்ல நமக்கு தேவைப்பட்டது பண்ணும். இல்லை சார், அது வந்து இப்போ நம்ம ஒரு இப்போ தேனப்பன் சார் சொல்றது இருக்குல்ல, நீ 5 வருஷமா உள்ள இருந்துட்டேன்னு சொல்றது இருக்குல்ல. இப்போ இது வந்து என்ன நிரூபிக்கப்பட்ட கொலைக்கா இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து வெறும் விசாரணை கைதியினுடைய இதுதான். ஸோ அப்போ வந்து இது ஒரு தற்காப்புக்கு நடந்த ஒரு தான். அப்போ இதுக்காக தான் அவர் சொல்றாரு. ஸோ இப்போ அவரு கேட்கறது என்னவா இருக்குன்னா, எப்போதும் ஒரு அயராக்கில் இருக்கும்போது ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டா கீழே இருக்கவங்க கேள்வி கேட்கும்போது ஒரு கோவம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக வர கோவம் தான் அது. அது இயல்பு, மனநிலையான ஒரு இயல்பு. அந்த இயல்புல அவர் ரிஃப்ளெக்ட் பண்றதானே தவிர்த்து அவருக்கும் தெரியும் அது அந்த இடத்துல வர ரிஃப்ளெக்ட் பண்றது தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. அது சினிமாவா இருக்குமோன்னு தோணுச்சு சார் எனக்கு. நம்ம ரியல் லைஃப்ல நம்ம அப்படி பேச மாட்டோம், ஜட்ஜி கிட்ட பேச மாட்டோம், அவங்க பெரிய பதவியில் இருக்கவங்க அப்படி பேச மாட்டோம் கண்டிப்பா. அதுக்காக தான். இல்லை சார், அப்படி ஐயோ அப்படி அதுக்காகலாம் இல்லை. அவங்க கொஞ்சம் எங்கேயும் வெளியே வேலையாக போயிருக்காங்க, அதனால தான். இல்லை சார், சினிமாவா வேண்டான்னு பார்த்தேன் சார், அவ்வளோதான் சார். வாங்க வாங்க தம்பி. விக்ரம் பிரபு சார் இல்லை நிறைய சொல்லி தந்தார், எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணார். எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணனால தான் இந்த படம் இப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தங்களா இல்லை, ஒரு டீமாக தான் எல்லாரும் நாங்கள் இந்த படமாக பண்ணோம். ஸோ கதையும் ஒரு டீமான கதை தான் இது. இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெஸ் முன்னாடி பேசுகிறேன், தப்பாக பேசினா தப்பாயிடும்.
இல்ல சார் நான் என்னைக்குமே முதல் படத்துல இருந்து சொல்றதுதான், ஒருத்தரால படம் ஓட போறது இல்ல. அது வந்து ஒரு ஃபேமிலி ஆட்டம், ஒரு டீம் ஆட்டம். இன்னைக்கு நான் என்னோட டீமோட சந்தோஷமா நிக்கிறேன்னா எல்லாரும் அவங்களோட வேர்வையை சிந்திருக்காங்க இங்க. ஸோ அதனால வந்து என்னைக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் யாருக்கு தேவையோ, அந்த கதைக்கு யார் இருக்கணுமோ அவங்க தான் இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து நான் என்னைக்குமே கதைக்கு முக்கியத்துவம் கொடுவேன், டைரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுவேன். ஒரு சில படங்கள் ஒர்க் ஆகதே வந்து சில நேரத்தில் நம்ம ரொம்ப நிறைய கொடுத்துருக்கோமா அப்படின்னு நீங்களாம் கேட்டிருக்கீங்க. பட் அது இல்லை, நல்ல கதை நல்லா வரணும், நல்ல படமாக வந்து சேரணும் அந்த கதை. அது இந்த படத்தில் நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்கிரிப்ட் தான் சார் முக்கியம். அதுல சண்டை ஒரு இடத்துல இருந்துச்சு, அது தேவைங்கிற அளவுக்கு நாங்க வச்சிருக்கோம். கதையை சீக்கிரமா சொல்லணும், உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கணும். நீங்க அங்க உட்காந்துருக்க அந்த 2 மணி நேரம் வந்து படப்படன்னு போகணும், அதே நேரத்துல உங்களுக்கு பிடிச்சி இழுக்கணும், கதை பிடிச்சி வச்சு உங்களை அழுவையும் வைக்கணும், சிரிக்கவும் வைக்கணும். அப்படின்னு இருக்கிற போது நடுவில் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாம இருந்துச்சு. அதனாலதான் ஒரு டீமா ஏற்கனவே ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லயே எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. ஸோ ஷூட்டிங்னு போகும்போது எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் கோர்ட்டுக்குள்ள ஒரு 3 டேக் ஆயிருக்கும். என்ன லாஜிக் மீறல்னு சொன்னீங்கன்னாக்கா அதை என்னன்னு நான் கேட்டுக்கிறேன் சார், தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா வரும் சார். இது என்னன்னா எல்லாம் ஒரு சிஸ்டம்குள்ள இயங்குறது தானே சார். நான் என்னவா அதை பார்த்து இப்போ வந்து இந்த ரைட்டர் தமிழ் இருக்கார் இல்லையா, அவருக்கு நடந்ததுதான் இது. அவரு கூட வேலையை விட்டு போல, அவர் வேலையை விட்டு தூக்கல. சிஸ்டம் எப்போதும் வந்து ஒரு இணக்கமா தான் இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு இணக்கமா தான் இருக்கு. ஒரு வான் பண்ணும், உங்க அதிகாரத்துக்கு மீறி நீங்க ஒண்ணு பண்ணீங்கன்னா உங்களை வான் பண்ணும். அதான் நான் சொன்னா ஐராக்கியோட நம்ம முதல்ல பேசுறதுன்றது அது வந்து ரொம்ப அவங்க தப்புன்னு சொல்றாங்கல்ல. நீங்க நான் வந்து இப்போ நம்ம நார்மலா சராசரியா நம்ம நைட்ல நம்ம போகும்போது ஒரு போலீஸ் கூப்பிட்டு கேட்கறாங்கன்னா அப்ப நம்ம பதில் சொல்லுவோம். அந்த பதில் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ட்ரிகர் ஆச்சுன்னா அவங்க நம்ம மிரட்டுற, அவங்க வேற சந்தேகங்களோட பாக்குறாங்கல்ல. அந்த மாதிரியான இதுதான் இது. இல்ல நீங்க லாஜிக் மீறலாம், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் கரெக்டா அந்த சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம் சார், சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். அது நம்ம வந்து படத்துக்கு தேவைப்படல சார், அவ்வளவு. ஆமா, கண்டா முறைப்பட்ட கதை தான் இது. சொல்லுங்க. சார் எனக்கு எந்த பிரச்சனையுமே கொடுக்கல சார். அவங்க ரொம்ப ஜெனுனா ரொம்ப டீசெண்டா இதை ஹேண்டில் பண்ணாங்க. படம் பார்த்தாங்க, பார்த்துட்டு எங்களுக்கு சில கெட்ட வார்த்தைகள் மட்டும் மியூட் பண்ண வச்சாங்க. மற்றபடி அவங்க இந்த இதுக்கு எதுவுமே பெருசா ஆட்சேபனை பண்ணவே இல்லை. அவங்களே நிறைய ஃப்ரீடமாக தான் எங்ககிட்ட நல்லா பேசினாங்க. இந்த படமா ரொம்ப சந்தோஷமா பேசினாங்க. அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இல்ல சார், நாங்க முதல்ல வச்சிருந்த இது வேற சார். அப்போ வந்து எஸ்கார்னு வச்சிருந்தோம். அதோடைய மீனிங்கோ அது வந்து ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால நம்ம வேண்டாம் சிறைக்குன்னு போவோம்னு சொல்லி நம்ம அதை பிளான் பண்ணோம். மற்றபடி அதுக்காக ஒண்ணும் இல்லை சார். ரொம்ப நன்றி வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். தனியா